Hi, hello and welcome to Buvis Tutorials. இன்னைக்கு இந்த வீடியோவில் +2 இங்கிலீஷ் இம்பார்ட்டண்டான பேராகிராஃப்ஸ் ப்ரோஸ்க்கு போயம்க்கு சப்ளிமெண்ட்ரிக்கு இதை நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் இது ரொம்ப ஒரு சிம்பிள் வீடியோவே போட்டேன். ஏன்னா பேராகிராஃப்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஓகேயா? ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா யூனிட் 1, 2, 3 ஃபஸ்ட்டு 3 பேராகிராஃப்ஸை மட்டும் நீங்கள் ஹாஃப்-இயர்லி எக்ஸாமுக்கும் சரி பப்ளிக் எக்ஸாமுக்குமே சரி நீங்கள் படித்தா போதும். சப்போஸ் நீங்கள் எனக்கு யூனிட் 1, 2, 3 பேரா அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 4, 5, 6 நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, ஆல்டர்னேட்டாக மாற்றி அந்த மாதிரி படிக்க வேண்டாம். படித்தா யூனிட் 1, 2, 3 ப்ரோஸ் பேராகிராஃப் இல்லைனா போயம் பேராகிராஃப் இல்லைனா சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப். அப்படி இல்லைன்னா யூனிட் 4, 5, 6லேருந்து படிச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சில வீடியோஸில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புக் பேக் பொறுத்த வரைக்கும் பேராகிராஃப் கொஷின்ஸ்னே ஒரு 3 கொஷின் 4 கொஷின் 5 கொஷின் கொடுப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு கொஷினுக்கும் தனித்தனியாக நீங்கள் ஆன்சர் படித்து எழுதணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரலான கான்டென்ட் இப்போவே நிறைய கைட்ஸில் இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லைன்னா நம்ம சேனலில் கூட நம்ம எல்லா ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரிக்கு அந்த பிடிஎஃப்பை நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எல்லா பேராகிராஃபோட பிடிஎஃப்பையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு தனியாக, ஈவன் ஆவரேஜ் லேர்னர்ஸ் அண்ட் டாப்பர்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அதே போல் பேராகிராஃபில் உங்களுக்கு ஃபுல்லாக 5 மார்க்குக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் தனி வீடியோவாக நான் போட்டிருந்தேன் லாஸ்ட் இயரே. அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனையும் அந்த வீடியோவோட லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன். வேறு எதுவும் தேவைன்னா, வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக எக்ஸாம் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.